Bismillahirrahmanirrahim. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin. இங்கே வருகை தந்திருக்கும் எனது மக்களே, எனது இனமே, எனது சமுதாயமே, எனது தந்தையர்களே, எனது தாய்மார்களே, எனது சகோதரர்களே, எனது சகோதரிகளே, எனது பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இணையம் கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கு ஐக்கிய ஜமாத் என்ற சார்பில் நாம் எல்லோரும் ஐக்கியப்பட்டுள்ளோம். எந்த ஒரு பிரச்சனையின்றி, எந்த ஒரு பாகுபாடு இன்றி, எந்த ஒரு வேறுபாடு இன்றி நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஏற்கனவே இந்த ஐக்கிய ஜமாத்து மூலமா ஒன்று செய்யணும், சில இதை சாதிக்கணும் என்று நாங்கள் நினைத்துள்ளோம். இது இப்போதல்ல, இது ஒரு 6-7 வருடத்துக்கு முன்பு ஏற்கனவே அலையங்குள ஜமாத் தலைவராக இருந்த டத்தோ தஸ்லீம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை அடுத்து சமீபத்தில் தலைவராக வந்த டாக்டர் நூருல் அமீன், இது நமது ஐக்கிய ஜமாத்து எதையாவது செஞ்சாகணும், நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று செலுத்தணும், நம்ம மக்கள் எவ்வளவு தூரம் பலமா இருக்கணும், நம்ம ஒன்றிணைந்து எல்லா செயலில் நம்ம ஈடுபடணும் என்று சொன்னாங்க. அதுல சில நிகழ்ச்சிகளை நாங்கள் கலந்து கொள்ள போகும்போது அந்த நிகழ்ச்சியில் கடைசியில் நைனா அண்ணா அவங்க நிகழ்ச்சி குடும்ப தின விழாவில் பேசப்பட்டோம். நம்ம ஒன்றிணைந்து எல்லா ஐக்கிய ஜமாத்து எல்லா ஜமாத்துமார்களை கூப்பிட்டு நம்ம ஒரு நிகழ்ச்சி செய்வோம். ஆனா அந்த நிகழ்ச்சி ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 மாதங்களாக தொடர்ந்து மீட்டிங் போட்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எல்லாரும் வந்ததுக்கு இன்றைக்கு பதிவின்படி இன்றைக்கு நம் பதிவு பண்ணபடி 6000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த 6000 பேருக்கு வர்றது லேஸ்பட்ட வேலை இல்லை. நாங்க நினைச்சது ஒரு 3000 பேர் வருவாங்க, அதுலயே முடிச்சிடலான்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் 6000 பேர். இன்ஷால்லாஹ் நீங்க கொடுக்கிற சப்போர்ட்ல அடுத்த வருஷம் ஆண்டவன் நாடினால் நம்ம 50,000 பேரை கூட்டுவோம். ஸ்டேடியம் புக்கெட் ஜலீல் இன்ஷால்லாஹ் இதை செய்வோம். ஏண்டா இது நம்மளோட ஒற்றுமையை காமிக்க வேண்டும். நாம் இங்க சும்மா செஞ்சுட்டு போறதுக்கு இல்ல. நம் சமுதாயம் பெருமைக்கக்கூடிய சமுதாயம், நம் வீணாக இந்த சமுதாயம் இல்ல. நம் சரித்திரத்தை பார்ப்போம். மலாக்கா மன்னர் ஆட்சியில் இருந்து சொல்லுங்கள், துன் அலி, துன் முத்தாஹிர், துன் பேரா, அதை அடுத்து வந்த வாணிபர்கள். நாம் இந்த மலேசியா திருநாட்டுக்கு வந்தது 15ஆம் நூற்றாண்டில் வந்தோம். ஏன் மலேசியா சுதந்திரம் பெற்று மலேசியா சுதந்திரம் பெற்று முதல் சபாநாயகர் நமது இனத்து மக்கள் CM யூசுப் அவர்கள். இது நமக்கு பெருமைக்குள்ள விஷயம். நாம் பினாங்குக்கு கால் எடுத்து வைக்கும் முன் கோலாக்கடால தான் நம்ம முதல்ல குடியேறணும். அந்த கோலாக்கடால இருந்து பினாங்குல 1740 சொச்சத்தில் நம்ம மக்கள் கூட எல்லா இடத்திலும் நம்ம பார்க்கலாம், பள்ளிவாசல் கட்டி இருக்கிறோம். அப்ப இந்த ஐக்கிய ஜமாத்து கூடுவது நம்ம நம் சரித்திரம் அழியக்கூடாது. இப்போது நம் சரித்திரம் படைத்துள்ளோம், ஆனா அந்த சரித்திரத்தை வேற ஒரு ரீதியில் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த கூட்டம் கூடுவதற்கு நம் இனிமேல் நமது சமுதாயத்துக்கு, நமது இளைஞர்களுக்கு இந்த சமுதாயம் இந்த மலேசியா திருநாட்டில் என்றென்றும் இருக்கணும், அவர்கள் பேங்கு ஒளி பேரோங்கணும் என்று அந்த எண்ணத்தில் நாங்கள் இந்த முயற்சியை எடுத்துள்ளோம். சகோதரர்களை சற்று யோசிச்சு பாருங்கள். அரசியல் ரீதியில், பொருளாதார ரீதியில், சமுதாய ரீதியில், படிப்பு ரீதியில், எந்த ரீதியில் நம்ம இருக்கிறோம், நம்மளோட பலம் என்ன, இன்றைக்கு அரசியல் பலம் என்ன, இன்னைக்கு பொருளாதார பலம் என்ன, நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன பெருமை? நாம் முன்னோர்கள் அதை செய்தார்கள், இதை செய்தார்கள், போட்டு
துறைமுகம் எல்லாம் நம்ம கையில் இருந்தது. ஆனால் இன்று என்ன ஆச்சு? நம் கையில் வசம் இருந்ததெல்லாம் நம் கையில் இல்லை. இப்ப ஏன்? யார் காரணம் இதற்கு? உண்மையில் காரணமே நம்மளுக்கு வந்த தலைவர்கள். நமக்கு தலைவர்கள் இருந்தார்கள், அதிகமான தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சமுதாயத்தை முன்னோக்கி வைக்கவில்லை. அவர்கள் எல்லாமே நாம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அந்த மேடைக்கு, அந்த நாற்காலிக்கு வந்ததுடன், அந்த தலைமைத்துவத்துக்கு வந்ததுடன் நான் என்று சொல்லி அவர்களுக்கு சாதித்து கொண்டு போயிட்டார்கள். நம் சமுதாயத்துக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் கூடியிருப்பது, இனிமேல் இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு இழிவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. இந்த சமுதாயம் பெருமைக்குரிய சமுதாயம் என்று நாம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். ஏன் நம் சமுதாயம் தமிழ் பேச அஞ்சுகிறார்கள்? ஏன் தமிழ் பேசினால் என்ன குறை? என்ன ரீதியில நம்ம தாழ்த்தப்பட போகிறோம்? இதை சற்று சிந்திக்க வேண்டும். நம் மக்கள் மத்தியில் தமிழ் பேசுவது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போயிடுவது. ஆனால் தாய்மொழி என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு தாய்மொழி. அந்த தாய்மொழி இல்லாட்டா அந்த இனமே இல்லை. அந்த இனத்தை காப்பாற்றுவதற்கு அந்த மொழி முக்கியம். தயவு செய்து இன்று நமது ஒரு நமதுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நாம் எல்லோரும் வீட்டில் தமிழ் பேசுவோம், தமிழை வளர்ப்போம், தாய்மொழியை வளர்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பொருளாதார ரீதியில் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டாம், எல்லாமே சிறு தொழில் தான் இருக்கிறோம். பெரிய பெரிய தொழிலில் நம்ம போவதில்லை. பெரிய தொழிலில் யார் ஆதிக்கம் செய்துகிட்டு? அன்று ஒரு காலம் துறைமுகம் நம்ம கையில் இருந்தது. இன்று யார் கையில் இருக்கிறது துறைமுகம்? அன்று ஒரு காலம் ஒரு பெரிய பெரிய வியாபாரம் யார் கையில் இருந்தது? இன்று யார் கையில் போயிருக்கின்றது? மருத்துவ தொழிலில் இருந்து மற்ற துறையில் எல்லாமே, கட்டுமான துறையிலும் நம்ம தான் ஓங்கி இருந்தோம். ஆனால் இன்று நமது கையில் இல்லை. ஏன்? நமது சமுதாயத்துக்கு, நமது இளைய சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லை. அவர்கள் தனக்கென்றே ஒரு பாதைகள் அமைத்துக் கொண்டு அவர் பாதையில் சென்று விட்டார்கள். இனிமேல் இந்த பாதை நம்மளுக்கு வேண்டாம். நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரே பாதை, ஒரே கொள்கை, ஒரே நோக்கம், ஒரே எண்ணம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பொதுவாக மலாய் மக்கள் மத்தியில் பேசப்படுவது முன்ஷி அப்துல்லா. முன்ஷிங்கிற வார்த்தைக்கு மலாய் அதிகாரிகள் அர்த்தம் இல்லை. தேவான் பாசாட் அண்ட் புஸ்தகா புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கமூஸ்ல அந்த முன்ஷிக்கு உள்ள அர்த்தங்கள் இல்லை. ஆனால் அந்த முன்ஷிங்கிறது நம் தமிழ்நாட்டிலிருந்து இறக்கப்பட்டது. சரித்திர எழுத்தாளர் ஷலபே, ஆங்கில எழுத்தாளர், அவர் முன்ஷி அப்துல்லா என்று யார் என்று சொல்ல போகும்போது அவருக்கு 9 மொழி தெரிந்தவர். அவர் ஒரு தமிழ் முஸ்லிம். அவர் நம்ம இப்போது பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கும் டியோ, அவர் தான் முன்ஷி, அவரின் மகன் என்று தெளிவாக எழுதப்பட்டார். அவர்தான் இந்த மலாய் இலக்கிய, அதாவது நவீன மலாய் இலக்கியத்தின் தந்தை என்று சொல்கிறார்கள். பார்த்தீர்களா நமது சேவையை? எங்கிருந்தோ யாராருக்கோ என்னென்னமோ செஞ்சு ஒரு புள்ளி வைத்தது போல் நமது சமுதாயத்தின் வளர்ச்சியை, அதாவது நமது சமுதாய மக்கள் முன்ஷி அப்துல்லா செய்த சேவைகளை நீங்களே நினைத்து பார்க்கலாம். ஆனால் அவர்கள் இப்போது சில தரப்பால் இந்திய முஸ்லிம் அல்ல என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் அழியணுமா? நம் இளைஞர், நம்ம சிறு பிள்ளைகள் மத்தியில் நம்ம இந்த நம்மளுக்கு சேவை செய்த நம் முன்னோர்களின் பெயர்கள்லாம் அழியணுமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். படிப்பு ரீதியில் நாம் படிப்பு என்ற போது நல்ல பெரிய வெற்றி ரீதியில் பெரும் படிப்பாளர்களை நாம் உருவாக்கியுள்ளோம். ஆனால் இந்த படிப்பில் இருக்கும்போது நாம் சம்பளம் வாங்கி கையேந்துவதாக ஒரு நிலையில் கொண்டு போய்விட்டோம் நம்ம சமுதாயத்தை. இனிமேல் நீங்கள் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் இருங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே தருணத்தில் தொழிலை விட்டு விடாதீர்கள்.
இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு தொழில் முக்கியம். நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கு, நமது சமுதாய வளர்ச்சிக்கு தொழில் முக்கியம். தொழிலை எக்காரணத்துக்கு கொண்டும் முட்டு விடாதீர்கள். நமது சமுதாயத்துக்கு, இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தொழிலின் முக்கியத்துவத்தை தாய் தந்தையர்கள் அதுக்கு அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பது முக்கியம். இதில் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பார்கள். அதே நேரத்தில் நாம் சிறித சமுதாயமாக இருக்கலாம். நாம் எதில் குறைஞ்சிருக்கிறோம்? பண்பிலா, அன்பிலா? சொல்லுங்கள், எதில் நம்ம குறைஞ்சிருக்கிறோம்? பண்பாட்டிலா? ஏன் நம்மளுக்கு பண்பாடு இல்லையா? ஏன் நம்ம அன்பு செலுத்தாதவர்களா? நம் விஷயத்தில் ஒரு விஷயம் உரிமை கொண்டாடுவது நமது பண்பு. மாமன்மார்கள், மச்சாமார்கள், சச்சா, பெரியத்தா என்று உரிமை கொண்டாடுவோம். உங்களை ஒரு வைபகத்தில் அவர்கள் அழைக்கவில்லை என்றால் நாம் சண்டையிடுவோம். இது கெட்டதுக்காக இல்ல, நல்லதுக்காக. இதுதான் நமது பண்பாடு. இதை வளர்க்கணும். நம் உரிமையோடு நம்ம உரிமையை நம் தாய்மொழியிடம் சந்தோஷமாக கோரி நம்ம சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளணும். ஆகையால் நாம் எந்த காரணத்திலும் பண்பற்றவர்கள் இல்லை. நமக்கு கலாச்சாரம் இருக்கு, என்னமோ நமக்கு கலாச்சாரம் இல்லை, நாம் அந்நிய ரீதியில் அடுத்தவர் ரீதியில் நம்ம மாறி போவோம் என்று மாறுவது என்பது தன்னைத்தானே குறை சொல்வது போல. அதே தருணத்தில் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதரர்கள் அனைவர்களுக்கும் நாம் சாதிக்க வேண்டியது, இந்த தருணத்தில் நாங்கள் எடுத்த முடிவு, ஜமாத்தின் எடுத்த முடிவில் இப்போது இந்த தருணத்தில் நாங்கள் ஏதாவது ஒன்று எங்கள் சமுதாயத்துக்கு செய்யவில்லை என்றால் இனி அடுத்து வரும் 10 ஆண்டுகளில் நம் சமுதாயம் எங்கே கொண்டு போகிறோம்? அடையாளம் இல்லாம போயிடும். அப்ப பூனைக்கு யாராவது மணி கட்டியாகணும். அதோட விளைவுதான் இன்றைக்கு நாங்க ஒரு கூட்டம் சேர்ந்து யாருக்குமே ஒரே ஒரு கொள்கையோட இருந்தோம். இன்றைக்கு யாருக்குமே முதல் மரியாதை இல்லை. நாம் எல்லாரும் விஐபி, எல்லாருக்குமே முதல் மரியாதை. அதுதான் எங்களோட கொள்கை. இந்த கொள்கையில் எங்களுக்கு ஒரு மாற்றமும் இல்லை. ஏன் இப்ப நமது முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள். தான்ஸ்ரீ டாக்டர் நூர் முகமது யாக்கூப் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய சிறப்பு வரவேற்கல. ரத்தன் ஸ்ரீ ரத்தோமார்கள் இருக்காங்க. யாருக்குமே நம்ம இல்லை. எல்லாரும் நம் சமுதாய மக்கள், எல்லாரும் தாய் பிள்ளைகள், நமது ரத்தம். இதில் யாருக்கும் வித்தியாசம் பார்ப்பதற்கு உரிமை இல்லை. ஆகையால் இன்று நடத்துவது நாளைய வெற்றிக்கு ஒரு அடிச்சின்னமாக இருக்க வேண்டும் என்று எங்களின் அவா. அதே தருணத்தில் சகோதரர்களே, இது இன்றுடன் விட்டு போவதில்லை. இந்த நிகழ்ச்சி தொடரும். இது சரித்திரம். நம் பதிவேட்டில் இது நிறுத்தப்படும். அதே நாம் பழைமையை விட்டு விடுவோம், பகைமையை விட்டு விடுவோம், ஒற்றுமையா இருக்க கற்றுக்கொள்வோம், ஒருத்தருக்கு விட்டுக் கொடுப்போம். கருத்துக்கள் வித்தியாசப்படலாம், மாறுபடலாம். ஆகையால் நீங்கள் சண்டை போடுவதற்கல்ல, நம்மளோட திறமையை காப்பதற்காகத்தான். ஆகையால் பாருங்கள் என் சமுதாய மக்களே, நாம் ஒன்றிணைவோம், ஒன்று கூடுவோம், ஒரே லட்சியத்தில் இருப்போம், ஒரே பாதையில் போவோம். நாம் சாதனையை புரிவோம், சாதனை புரிந்தவர்களாக ஆகுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு சமீபத்தில் இது நான் அரசியலை கொண்டு வருவதற்குள்ள சமீபத்தில் சில போராட்டங்கள் நமது நாட்டில் நடந்தன. அதில் சீனர்களும் கலந்து கொண்டார்கள். அதில் சீனர்கள் கலந்து கொள்ள போகும்போது அந்த சீனர்கள் ஒரு முறையிட்டார்கள் அரசாங்கத்திடம். ஆனால் அந்த சீனர்களுக்கு தாய் சபை, அதாவது சைனீஸ் அசெம்பிளி ஹால், அந்த சைனீஸ் அசெம்பிளி ஹால்ல எல்லா சீனர்களுக்கும் பங்கு. அவர்கள் அரசியல் ரீதியில் வித்தியாசப்பட்டிருக்கலாம், அவங்க இன ரீதியிலே வித்தியாசப்பட்டிருக்கலாம், மத ரீதியிலே வித்தியாசப்பட்டிருக்கலாம். ஆனா சைனீஸ் அசெம்பிளி ஹால் அவங்கள ஒன்றிணைக்கும் ஒரு சக்தியாக இருந்துள்ளன. அதே மாதிரி இனி வருங்காலத்தில் இந்திய முஸ்லிம் அசெம்பிளி ஹால் ஒன்று நம்மளுக்கு வேண்டும். இதை நம்ம எல்லாரும் இணைந்து செய்வோம். இது முதல் கோரிக்கை.
தான்ஸ்ரீங்க இருக்கிறாங்க, அவங்க மூலமாக நம்ம இந்த இதை எடுப்போம், அவங்களும் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நம்ம இந்த தருணத்தில் வேண்டிக்கொள்வோம். இது இந்திய முஸ்லிம் அசெம்பிள் ஹால். பல பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த மாதத்தில் மட்டும் 5 வாரத்தில் நடந்திருக்கு நம்ம சமுதாயத்தில். கல்யாணம் பண்ணி 2 வாரங்களே தான். இது என் காது கெட்டினது 5 வாரத்தில். ஏன் இந்த சமுதாயத்தில் இது நடக்கணும்? இது நமது கலாச்சாரம் இல்ல. இந்த இதை விடக்கூடாது. இது ஒரு கலாச்சாரம் ஆகின கடைசியில் நம்ம சமுதாயம் சீரழிந்து போகும். நம் இளைஞர்களுக்கு முன் எச்சரிக்கையாக நம்ம இருக்க முடியாது, முன் உதாரணமாகவும் இருக்க முடியாது. ஆகையால் நமது பண்பை கட்டி காக்கணும். ஆகையால் இன்று அந்த அசெம்பிளி ஹால் ஒன்று கட்டணும்டா, அதுல ரிசர்ச் சென்டர், ஆய்வு மன்றம் ஒன்று நம்மளுக்கு இருக்கணும். இந்திய முஸ்லிம் ஆய்வு மன்றம், இந்திய முஸ்லிம் மாநாட்டு மன்றம், அது இருக்கணும். இதுல நாம் சரித்திரம் படைக்கணும். நம் வருங்கால சங்கதியில் அதிலிருந்து ஆய்வு ஒன்று செய்யணும். இந்திய முஸ்லிம் எவ்வளவு தூரம் இருந்தார்கள், அவர்களுடைய சேவைகள் என்ன, வருங்கால சேவைகள் என்ன, நம் இளைஞர்கள் நம் செய்த தொண்டுகளை பார்த்து அவர்கள் பெருமைப்பட வேண்டும். நான் ஒரு இந்திய முஸ்லிம் என்று மார்தட்டி பேச வேண்டும் அவர்கள். இன்று அடுத்து நாம் பொருளாதார ரீதியில் சில சங்கங்கள், சில பொருளாதார சங்கங்கள் பலம் பெற்று இருக்கின்றன. அதை நான் இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் ஒரே தொழிலில் இருக்கிறோம். நாம் ஒன்றிணைந்து நம் தொழில் வளர்ச்சிக்கு நம் பொருளாதார சம்மேளனம் ஒன்று இருக்கின்றன. ஆனா அதை பல ரீதியில் பல பேர் பல மாதிரி பேசுறாங்க. அதை நம்ம பலப்படுத்துவோம், ஒன்றிணைப்போம். வாருங்கள், ஒரே சக்தியில் செல்வோம். இதன் ரீதியாக இந்திய முஸ்லிம்கள் பொருளாதார ரீதியில் ஒரு நெட்வொர்க்கிங், ஒரு தொடர்பு நிலையை அவர்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். அதில் முன்னேற்றம் எப்படி அடைவது என்று சொல்லலாம். சமீபத்தில் ஒரு நபர் என்னை பார்த்தார். நான் செய்யும் வியாபாரமோ வித்தியாசமான வியாபாரம். நீங்க என்ன வியாபாரம் செய்றீங்க? யாரும் செய்யாத வியாபாரம். என்ன இது? அக்ரிகல்ச்சர் பேஸ், விவசாய துறையில் அவர் பயோடெக்னாலஜி அந்த இதை அவர் வியாபாரம் செய்கிறார். நம்ம மக்கள் இதில் பெரும்பாலும் ஈடுபடுவதில்லை. ஆகையால் வியாபாரத்தில் பல இலக்குகள் இருக்கின்றன. அந்த இலக்கை தேடி நம்ம போகணும். அந்த இலக்கை எப்படி அடைவதென்று இந்த சமுதாய ஜமாத்துக்கள் அதை முன்வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நமது இன்று வந்திருக்கிறோம் 6000 பேருக்குள்ள மக்களுக்கு அனைவருக்கும் எனது மனப்பூர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் ஏற்பாட்டு குழுவில் ஏதோனும் ஒரு சிறுகுறை இருந்தாலும் நாங்கள் பெருந்தன்மையோட மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இது உங்கள் வீடு, உங்கள் இடம், உங்களோட இல்லம் என்று நினைத்து தாராளமாக ஒன்றிணைந்து நாம் உறவாடுவோம், பண்புடன் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளை நமது வெற்றியே இந்திய முஸ்லிமுக்கு என்று விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.